அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் சிபிசில. அதாவது உரிமையியல் நீதிமன்றங்களின் ஆளுகை அல்லது அதிகார வரம்பு. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மேக்சிம் இருக்கு, உபி ஜஸ் இபி ரெமடியம். உபி ஜஸ் இபி ரெமடியம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? Where there is a suit, there is a remedy ன்னு சொல்லுவாங்க சார். Where there is a right, there is a remedy. Where there is a right, there is a remedy. எங்க உரிமை இருக்குதோ அங்க பரிகாரம் இருக்கு. எங்கெல்லாம் உரிமை இருக்கோ அதுக்கெல்லாம் அந்த உரிமையை என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்துல பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். எனக்கு ஒரு உரிமை இருந்தா அந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். அப்போ இந்த உரிமையல் நீதிமன்றங்கள்லாம் உரிமையை நிலைநாட்டக்கூடிய இடங்கள். கோர்ட் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ். சிவில் கோர்ட்ன்றது என்னன்னா உரிமையை மீட்கிற இடம், உரிமையை மீட்கிற. அப்போ வேர் தேர் இஸ் ஏ ரைட் தேர் இஸ் ஏ ரெமடி. அப்போ முதல்ல ஒருத்தருக்கு உரிமை இருக்கணும், ஒரு உரிமை இருக்கணும். உரிமைகள் எங்கிருந்து வருது? உரிமைகள் எங்க வருது? எல்லா உரிமையும் சட்டம் தான் நமக்கு கொடுக்குது. எல்லா உரிமையும் சட்டம் தான் நமக்கு கொடுக்குது. எனக்கு சொத்துரிமை கொடுக்குது. இல்லைன்னு மறுக்கும் போது நான் என்ன பண்றான்? எனக்கு சொத்து கொடு, இந்த சொத்து எனக்கு தான், என் சொத்துல உள்ள நுழையாத, இந்த சொத்து எனக்கு தான் டிக்ளேர் பண்ணு, இந்த சொத்து எனக்கு தான், அவன் பிடிங்கிறான், வாங்கி கொடு அப்படின்னு என்ன பண்றான்? டிக்ளரேஷன், இன்ஜெக்ஷன், பொசஷன். இல்ல ஒருத்தன் எனக்கு சட்டத்துக்கு புறமா அனுபவிக்கிறான், அவங்ககிட்ட லாபத்தெல்லாம் வாங்கி கொடு, மீன்ஸ் ப்ராஃபிட். இப்படி எதையோ ஒரு உரிமை ஒரு சட்டத்துல எனக்கு கிடைச்சிருக்குதுன்னா அந்த உரிமை எந்த வகையில மீறப்படும் போது நான் என்ன பண்ணலாம்? இந்த உரிமையல் நீதிமன்றங்கள் சிவில் கோர்ட்ஸ் அனுப்பி என்ன பண்ணலாம்? என்னோட உரிமையை மீட்டுக்கலாம், என்னோட உரிமையை மீட்டுக்கலாம். அதுதான் உபி ஜஸ் இபி ரெமடியம்னு சொல்றாங்க. உபி ஜஸ் இபி ரெமடியம். இந்த இந்த சூட் இன் சிவில் நேச்சர்ன்றதெல்லாம் எங்கெல்லாம் உரிமை கொடுக்கப்பட்டிருக்குதோ, எனக்கு ஒரு உரிமை இருக்குது அப்படின்ட்டு எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அதெல்லாமே என்னது? சூட் இன் சிவில் நேச்சர்னு தான் சொல்றாங்க. சூட் இன் சிவில் நேச்சர். ஏதாச்சும் ஒரு சட்டத்துல, இல்ல நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல, இல்ல டாட்ஸ்ல, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு உரிமை கிடைச்சிருக்குதுன்னா என்ன பண்ணலாம்? ஒரு கான்ஸ்டியூஷன்ல எங்கேயோ ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமைகளை நான் என்ன பண்ணலாம்? போயிட்டு நீதிமன்றங்கள், சிவில் நீதிமன்றங்களை சேர்த்திக்கலாம். நாம அதெல்லாம் சூட்ஸ் இன் சிவில் நேச்சர்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சட்டங்கள், ஆயிரக்கணக்கான உரிமைகளுக்கு இது எண்ணிலடங்கா உரிமைகள். நமக்கு எவ்வளவு உரிமை இருக்குதுன்ட்டு நமக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. அவ்வளோ உரிமைகள் இருக்கு, அவ்வளோ உரிமைகள் இருக்கு. இப்ப நான் நிக்கிறது ஒரு உரிமை, பேசுறது ஒரு உரிமை, என்ன உயிரோட இருக்கிறது கூட ஒரு உரிமை தான். இப்படி எல்லாமே உரிமைகள் நமக்கு சட்டத்தால கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உரிமைகளை யார் படிச்சாலும் நான் என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்துக்கு ஓடிடலாம். நீதிமன்றத்துக்கு ஒரு ஆரோக்கியமான இந்த காத்த சுவாசிக்கிறது கூட என்னோட உரிமை தான். இது கெட்டா கூட நான் என்ன பண்ணலாம்? நான் மூச்சு விடுறது கூட என்னோட உரிமை. என் மூச்சு விட முடியலன்னா நான் கோர்ட்டுக்கு ஓடிடலாம். அப்போ நான் செத்தாலையும் எனக்கு புதைக்கிறதுக்கு சுடுகாட்டுல இடம் கொடுக்கலனாலும் கோர்ட்டுக்கு போகலாம். கருணாநிதிக்கு போனாங்களா இல்லையா? மெரினாவில் தான் புதைப்பன்ட்டு. அப்போ இங்க உயிரோட இருக்கிறதுல இருந்து செத்தா போன எரிச்சா சாம்பல் வரைக்கும் எனக்கு எல்லாமே உரிமை இருக்கு. சாம்பல் ஆனாலும் சரி, செத்து 10 வருஷம் நூற்றாண்டு விழா கொண்டாடுறேன், 100வது விழா கொண்டாடுறேன்னா அன்னைக்கு கூட என் உரிமை இருக்கு. அப்போ உரிமைகள் தொடர்ந்துட்டே இருக்கு. இதுல எந்த உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் போலாம். இதுல ஒரே ஒரு விஷயம் தான் இவங்க சொல்றாங்க, எக்ஸப்ட், இங்க பாருங்க, தி கோர்ட் ஷல் சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஹியர் அண்ட் ஆஃப்டர் கண்டைன்ட். அதாவது சம் கண்டிஷன் இருக்கு. ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ட்ரை ஆல் தி சிவில் சூட்ஸ் ஆஃப் சிவில் நேச்சர். அப்போ எல்லா உரிமைகளையும் நீங்க நீதிமன்றத்துல பெறலாம். ஆனா சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு. இந்த கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சட்டம் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்வதற்கு
வெளிப்படையாகவோ உட்கிடையாகவோ தடை செய்யப்பட்டிருந்தால், ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு சட்டத்துல, எங்கேயாச்சும் இந்த சிவில் நீதிமன்றங்கள் இந்த உரிமையை வழக்கை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த உரிமையை கொடுப்பதற்கு, இல்ல அந்த பரிகாரத்தை கொடுப்பதற்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெளிப்படையாகவோ உட்கடையாகவோ தடை இருக்குது, நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு தடை இருந்தா, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த சூட்ஸ் ஆஃப் சிவில் நேச்சருக்குள்ள கொண்டு வந்து நீங்க சிவில் கோர்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காமனாவே இந்த எக்ஸ்பிரஸ்லி பார்டு அப்படின்றத நாம கிரிமினல் லாஸ் சொல்லலாம். முதல்ல கிரிமினல் லாஸ். இப்ப எனக்கு என் பொருளை பாதுகாக்கிற உரிமை இருக்கு. இப்ப திடீர்னு போயிட்டானாக்கா என்ன, ரெக்கவரி ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி போட்டு, என்ன செக்ஷன் 7 and 8 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல போயிட்டு ரெக்கவரி ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கணுமா? எனக்கு ரைட் இருக்குல்ல, ரெக்கவரி ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் வாங்கணுமான்னா, இந்த திருடின்னு போனது என்னது, இட் இஸ் எ பீனல் லா. இப்ப எனக்கு சிவில் லைபிலிட்டி செக்ஷன் 7 and 8 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல ரைட் வருமானா? வராது. அப்போ எனக்கு ரைட் இருக்குது, பட் தட் ஆக்ட் டிஃபைன்ட் அண்டர் தி கிரிமினல் லா. சிவில் லாவிலையும் இருக்கு, கிரிமினல் லாவிலையும் இருந்தா நான் எங்க போகணும்? ஒன்ஸ் அட் கிரிமினல் லாவில் டிஃபைன் பண்ணியிருந்தா, ஒரு திருடு போன பொருளை நான் என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல கேஸ் கொடுத்து ரெக்கவரி போட்டு சீசர் மகஜர்ல ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு எடுத்து திருடனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ அங்க என்ன பண்ணக்கூடாது, நானு சிவில் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. பியூர்லி பொலிட்டிக்கல் இன் நேச்சர், பியூர்லி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். ஒரு அரசியல் சார்ந்ததா இருந்தால், ஒரு உரிமை அரசியல் சார்ந்ததாக இருந்தால், ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சது தப்பு, தோத்தது தப்பு, எலெக்ஷன் நடத்துனது தப்பு, இப்பெல்லாம் நிறைய கேஸ் எலெக்ஷன் போபீஸ் வருதுல்ல, இந்த மாதிரி பியூர்லி பொலிட்டிக்கல் இன் நேச்சரா இருந்தா அதெல்லாம் என்ன வராது, ஈவன் தோ இன் சிவிலா இருந்தாலும் சிவிலுக்குள்ள வராது, சிவிலுக்குள்ள வராது. அதெல்லாம் சிவில் கோர்ட் எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் எங்க சொல்லலைன்னா இங்க சொல்லப்படல, இருந்தாலும் என்ன பண்றாங்க, சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சட்டம் ஒரு சிவில் நீதிமன்றத்துல இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்ட்டு வெளிப்படையாகவோ அல்லது உட்கிடையாகவோ ஒரு வழக்கை, ஒரு உரிமையை நிலைநிறுத்துறதுக்கு சிவில் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஒழிய, எல்லா சிவில் சூட்டையும் என்ன பண்ணணும், எல்லா சிவில் கோர்ட்டும் நடத்தணும், எல்லா சிவில் கோர்ட்டும் நடத்தணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 2 வரியோட விளக்கம், 2 வரியோட விளக்கம். அப்போ எல்லா சிவில் சூட்டையும் நடத்த முடியாம இருக்கிறதுக்கு எங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ்லி பார்டு இருக்கு, எங்கெல்லாம் இம்ப்ளைட்லி பார் இருக்கு அப்படின்னு தெரியணும் நமக்கு. எங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ்லி பார் இருக்கு, எங்கெல்லாம் இம்ப்ளைட்லி பார் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நான் ஒரு 19 வகையான எக்ஸ்பிரஸ்லி பார்டு ஆக்ட் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 19, இது எனக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம ரெகுலரா இப்ப பயன்படுத்துற சட்டங்கள்ல ஒரு 19 சட்டங்கள் இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பார்ல இருக்கு, எக்ஸ்பிரஸ் பார்ல இருக்கு. இம்ப்ளைடு பார் என்னன்னு சொல்லிடுறேன் நான். ஒரு சட்டத்துல ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி மேட்டர் அப்படின்னு சொல்லி இருந்தா அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பார், எக்ஸ்பிரஸ் பார். அல்லது ஒரு சட்டத்துல இந்த நீதிமன்றத்துல மட்டும்தான் இந்த வழக்கு நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ இங்க சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அங்க என்னது, சிவில் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா பர்டிகுலர் கோர்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு இங்க. அப்போ எக்ஸ்பிரஸ்லி பார்டு, இம்ப்ளைட்லி பார்டுக்கு அப்புறமா சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஒரு பார் இருக்குது. சப்ஜெக்ட் மேட்டர், சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஒரு பார் இருக்கு. சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஒரு பார் இருக்கு. ஓகேவா? இப்போ
நாம சப்ஜெக்ட் மேட்டருக்கு என்ன இம்ப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல பின்னாடி பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பிரஸ்லி பார்டு அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். எக்ஸ்பிரஸ்லி பார்டுனா என்ன சொன்னேன்? சிவில் கோர்ட் மட்டும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க சார். தி சிவில் கோர்ட் ஹாவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை திஸ் மேட்டர் அப்படின்னு எக்ஸ்பிரஸா சொல்லியிருக்கோம் ஒரு சட்டத்துல. அதாவது இந்த வழக்கு உரிமையல் தன்மை கொண்டதாக இருந்தாலும் இந்த வழக்கை உரிமையல் நீதிமன்றத்துல நடத்தக்கூடாது. உரிமையல் நீதிமன்றத்துல நடத்தக்கூடாது. முன்சிப் கோர்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அப்படின்னு நான் போயிட்டு எங்கன்னா ஒருத்தாவது சூட்டை ஃபைல் பண்ண முடியுமானா ஃபைல் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு முதல்ல நான் எங்க சொல்லிடுறேன்னாக்க முதல்ல கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆர்டிகல் Article 329 of Indian Constitution. Article 329 of Indian Constitution. இங்க ஒரு எக்ஸ்பிரஸ் பார் இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் ரிலேட்டிங் டு எனி ரைட் ரிலேட்டிங் டு எலெக்ஷனுக்கு சிவில் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனி ரைட் ரிலேட்டிங் டு எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்களை சிவில் கோர்ட்ல என்ன பண்ண முடியாது, ஃபைல் பண்ண முடியாது. அப்படின்னா எங்க போட முடியும்? ஹைகோர்ட்ல இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். எலெக்ஷன் சம்பந்தமான பெட்டிஷன்லாம் எங்க போட முடியும்? ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் போட முடியும். சிவில் கோர்ட்டுக்கு எங்கெல்லாம் இல்ல அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் முதல்ல சொல்லும் போது என்ன சொன்னேன், கிரிமினல் மேட்டருக்கு, பொலிட்டிக்கல் மேட்டருக்கு என்ன இல்லை, சிவில் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. அதை தவிர மீதிலாம் தான் சிவில்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது சர்ஃபேசி ஆக்ட். ரெண்டாவது சர்ஃபேசி ஆக்ட். சர்ஃபேசி ஆக்ட் தெரியும் தானே? சர்ஃபேசி ஆக்ட் தெரியும். இந்த சர்ஃபேசி ஆக்ட் இதுக்கு முன்னாடி, இந்த சர்ஃபேசி ஆக்ட் வரதுக்கு முன்னாடி மார்ட்கேஜ் செக்ஷன் எதுல வருது? செக்ஷன் 58 ஆஃப் பிபி ஆக்ட். கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். எஸ் சார். செக்ஷன் 58 ஆஃப் பிபி ஆக்ட்ல ஆரம்பிச்சு யாரத்தால 104 வரைக்கும் 104 ஆஃப் பிபி ஆக்ட் வரைக்கும் மார்ட்கேஜை பத்தி தான் சொல்லுது. பிபி ஆக்ட்ல பெரிய ஏரியா வந்து மார்ட்கேஜ். கரெக்டா? செக்ஷன் 58ல இருந்து 104 வரைக்கும் மார்ட்கேஜ் தான். 104 வரைக்கும் மார்ட்கேஜ் தான் எங்க பிபி ஆக்ட். இதுல ரிடம்ஷன், ஃபோர்க்ளோசர், சேலு இதுக்கெல்லாம் எங்க போகணும்? சிவில் சூட் தான் போட முடியும். இதுக்கு ஆர்டர் 34ன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. கரெக்டா? சிபிசில ஆர்டர் 34ல நீங்க என்ன பண்ணணும்? மார்ட்கேஜ் சூட்டு தான் போடணும். ஓகேவா? நீங்க எந்த கிளைம் கேட்டாலும் நீங்க ரிடம்ஷன் கேட்டாலும் சரி, ஃபோர்க்ளோசர் கேட்டாலும் சரி, சேல் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஆர்டர் 34 சிபிசி படி என்ன பண்ணணும்? சூட்டு தான் போடணும். ஆனா இந்த சர்ஃபேசி ஆக்ட் வந்த பின்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி மார்ட்கேஜ்டு பிஃபோர் தி பேங்க்
பிஃபோர் தி பேங்க்னா தி சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தி சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன செக்ஷனு? செக்ஷன் 34. செக்ஷன் 34ல ஒரு ப்ராப்பர்ட்டி பேங்க்ல மார்க்கேஜ் பண்ணியிருந்தா அது சம்பந்தமான வழக்குகளை என்ன பண்ண முடியாது, நீங்க சிவில் கோர்ட்ல போட முடியாது. அப்படி சிவில் கோர்ட்ல போட்டாலும் தட் சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி சப்ஜெக்ட் மேட்டர். இதுக்கு டெக்னிக்கலா 1-2 விதிவிலக்குகள் இருக்கு, நம்ம அவ்வளவு டீப்பா போக தேவையில்ல. எக்ஸ்பிரஸா என்ன சொல்லியிருக்காங்க செக்ஷன் 34ல, தி சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி மேட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது, பேங்குக்கு எதிராக நீங்க என்ன பண்ண முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனா இண்டிவிஜுவலுக்கு எதிராக சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும், வேற வழி இல்லை. அப்போ இங்க பார்ட்டியை பொறுத்து என்ன ஆகுது, ஜூரிஸ்டிக்ஷன் பிரியுது. அப்போ இண்டிவிஜுவலுக்கு எதிரான கேஸ்னா என்ன பண்ணணும், நீங்க சிவில் கோர்ட்ல ஆர்டர் 34 இன்வோக் பண்ணி என்ன பண்ணலாம், மார்க்கேஜ் சூட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், டிஆர்டி தான் போகணும். எங்க போகணும், டிஆர்டி, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனலுக்கு தான் போகணும். டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல், அப்புறம் அப்பலேட் ட்ரிபுனல். இப்படி என்ன பண்ணணும், நீங்க அங்கெல்லாம் போயிட்டு முடியலனா தான் திரும்ப ஹைகோர்ட்டுக்கு தான் வர முடியும். வேற சிவில் கோர்ட்டுக்கு எங்கேயும் போக முடியாது. அப்போ இங்க என்ன இருக்கு, இந்த ஆக்ட்ல எக்ஸ்பிரஸ் பார் இருக்கு. நீங்க எல்லாம் ஜட்ஜ் ஆகும் போது இந்த மாதிரி பிளைண்ட்டை படிச்சு பார்க்கணும். கிளவர் டிராப்டிங் போடுவாங்க வக்கீலுங்கெல்லாம், ரொம்ப உஷாரானவங்க. இந்த சட்டத்தெல்லாம் பாதிக்காத மாதிரி ஒரு டிராப்டிங் போட்டு கொடுப்பாங்க. அப்போ பார்டு, அதாவது சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன்ன்றது எவ்வளவு கிளவர் டிராப்டிங் இருந்தாலும் செல்லாதுன்னு இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது சுப்ரீம் கோர்ட்ல. என்ன, கிளவர் டிராப்டிங் என்ன பண்றது, இந்த மாதிரி ஸ்பெஷல் லாஸ் தடுக்காத மாதிரி ஒரு டிராப்டிங் போட்டு கொண்டு வந்தாலும் அது என்னது, அந்த சூட் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க, எஸ்பெஷலி சர்ஃபேஸ் ஆக்ட். ஓகே, மூணாவதா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் செக்ஷன் 145. செக்ஷன் 145. இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, என் நிலத்துல கம்பம் போடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மீட்டர் கொடுக்கக்கூடாது, என்ன ஏன் உங்க நிலத்துல போட்ட கம்பத்தை எடுக்க சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது, துருத்த கனெக்ஷனை புடுங்க சொல்லுங்க, இப்படின்லாம் சூட்டை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஒரு செயலுறுத்து என்னது, அது செயலுறுத்து நீதி பேதான் மேண்டமஸ் சொல்றோம்ல, அதாவது இன்ஜங்ஷன், மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, செயலுறுத்தும் உறுத்து கட்டளை, தடையுறுத்தும் உறுத்து கட்டளை, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் வாங்க முடியுமானா, இங்க இன்ஜெக்ஷனுக்கு பார் இருக்கு. செக்ஷன் 145 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல என்ன பண்ணக்கூடாது, ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக போட முடியுமானா, போட முடியாது. தி சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு என்ன பண்றாங்க, செக்ஷன் 145 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 4வது, இது அப்படியே எழுதினுவாங்க, நான் சொல்றதையும் அப்படியே என்ன பண்றீங்க, நோட்ஸா போட்டுக்கோங்க. ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட். இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட்ல உங்களுக்கு தெரியும், ஆர்பிட்ரேஷன் அண்ட்
கன்சலேஷன் ஆக்ட். ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட்ல ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கு. நான் ஒரு சொத்தை விற்கிறேன், இன்னொருத்தர் வாங்குறாரு, ஏன்றவர் ஒரு சொத்தை பிக்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சேல் அக்ரிமெண்ட். ஒரு கோடி சொத்து வேல்யூ, 50 லட்சம் அட்வான்ஸ். 50 லட்சம் அட்வான்ஸ் கட்டிட்டாங்க. இதுதான் அக்ரிமெண்ட். இதுதான் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல இந்த 2 பேர்ல இந்த 50 லட்சத்தை திருப்பி வாங்கிக்கிட்டு 50 லட்சத்தை வாங்கிட்டு நீ கூப்பிடும் போது நான் வந்து கரையம் பண்ணி தரேன், கூப்பிடும் போது வந்து கரையம் பண்ணி தரேன், நீ எப்ப 50 லட்சம் கொடுக்குறியா அப்ப வந்து உனக்கு மீதி பணத்தை பெற்றுக்கொண்டு கரையம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அக்ரிமெண்ட். இப்ப 50 லட்சம் வாங்கிட்டா இன்னும் 50 லட்சம் நீ என்னைக்கு தரியா அதுக்குள்ள நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். இதுக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு காலம் 1 வருஷம். 1 வருஷத்துக்குள்ள நீ என்ன பண்ணணும், கரையம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஒருவேளை நீ 50 லட்சத்தை கொடுக்காம போனாலோ, இல்ல நான் மீதி 50 லட்சத்தை வாங்கிட்டு உனக்கு கரையம் பண்ணி கொடுக்க போனாவோ, நீ எந்த கோர்ட்டுக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிடுறாங்க. எந்த நீதிமன்றத்துக்கும் செல்லக்கூடாது. அப்படி நீதிமன்றத்துக்கு நீ போனா அந்த வழக்கு செல்லாது அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிடுறாங்க. அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிடுறாங்க. இப்ப இந்த அக்ரிமெண்ட் செல்லுமா? இந்த அக்ரிமெண்ட் செல்லுமா செல்லாதா, இல்ல இந்த கிளாஸ் செல்லுமா செல்லாதா? அக்ரிமெண்ட் சொல்லாது தானே சார்? அக்ரிமெண்ட் செல்லும். ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கு. அக்ரிமெண்ட் வந்து ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் பத்தி நான் பேசலையே. எந்த கோர்ட்டுக்குமே போக கூடாதுன்னு எழுதிடுறாங்க. ஆர்பிட்ரேட்டர் கிட்ட தான் சார் போக முடியும். அப்படி இந்த ஒப்பந்தத்தை யார் மீறினாலும் சிவில் நீதிமன்றத்திலேயோ கிரிமினல் நீதிமன்றத்துக்கோ போகக்கூடாது அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்தா தட் அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. அந்த அக்ரிமெண்ட் என்னது? வாய்டு. அந்த அக்ரிமெண்ட் வாய்டு. நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் இந்த ஒப்பந்தத்தை மீறினால் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கிளாஸ் இருந்தால் அந்த அக்ரிமெண்ட் பூரா வாய்டு அக்ரிமெண்ட். என்ன செக்ஷன் அது? செக்ஷன் என்ன? 7 சார். என்ன 7? செக்ஷன் 2G. சரி, G வந்து அக்ரிமெண்ட். ஆக மொத்தம் லா காலேஜில் படிச்சது பூரா மறந்து போயிடுச்சு. போதிலா அகாடமியில வருஷம் பூரா படிச்சவங்க எல்லாம் மறந்துட்டுறாங்க. செக்ஷன் 26 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். கரெக்டா? கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 26 என்ன? 28 or 26 சார்? 28 26 28 26 28 சார். as per 28 of contract act தான் சார் சொல்லிருக்கேன். கரெக்ட் தானா? எஸ் சார். 28 தான் சார் வரும். 26 வந்து மேரேஜ் சார். ரெஸ்ட்ரைன் ஆஃப் கரெக்ட். ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் மேரேஜ் 26, ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் ட்ரேட் வந்து 27, ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங் 28. கரெக்ட். 28 ஆஸ் பர் செக்ஷன் 28 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் நீங்க லீகல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சேல் அக்ரிமெண்ட் இருந்தா என்ன ஆகும்? வாய்டு அக்ரிமெண்ட். அதுக்கு பேர் வாய்டு கான்ட்ராக்டா மாறிடும். வாய்டு கான்ட்ராக்டா மாறிடும். அதை என்போர்ஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இந்த 28க்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. அதுதான் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ். ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 7 படி ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 7 படி ஒரு ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் கிளாஸ் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னு, நாம 2 பேருக்குள்ள எதனா பிரச்சனை வந்தா நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது. அதுக்கு பதிலா ஒரு வக்கீல், பாலமுருக வக்கீல் கிட்ட போகலாம், இல்ல ஒரு நடுவரிடம் வைத்து தீர்த்து கொள்ளலாம், இல்ல நாம 2 பேரும் விரும்புற ஒரு பொது மனுஷரை வச்சு தீர்த்துக்கலாம், நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு எழுதியிருந்தா அந்த அக்ரிமெண்ட் செல்லும், வேலிடு. அப்படி ஆர்பிட்ரேஷன் கிளாஸே இல்லாம வெறும் 28 அட்ராக்ட் ஆகிற மாதிரி அக்ரிமெண்ட் இருந்தா அது வாய்டு. அந்த வாய்டு அக்ரிமெண்ட்லயே
செக்ஷன் 7ல ஒரு கிளாஸ் நாம 2 பேரும் பொதுவர்கள் மூலமா தீர்த்துக்கலாம், ஒரு பொது மனுஷனை வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு எழுதியிருந்தா என்ன ஆகும்? அது வேலிட் அக்ரிமெண்டா மாறிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்ரிமெண்ட்ல என்னது, செக்ஷன் 7 படி இந்த அக்ரிமெண்ட்ல எதனா 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தா, இல்ல இந்த ஒப்பந்தத்துல 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தா, நாம நீதிமன்றத்துக்கு போகாம என்ன பண்ணலாம்? ஒரு பொதுவரை வைத்து தீர்த்து கொள்ளலாம், ஒரு நடுநிலைமையான ஆளை ஒருத்தரை வச்சு தீர்த்துக்கலான்ட்டு ஒரு கிளாஸ் இருந்தா அதுக்கு பேர் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ். இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கிற அக்ரிமெண்ட் எதையும் எடுத்துன்னு சிவில் கோர்ட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது. இப்போ ஒரு அக்ரிமெண்ட் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? செக்ஷன் 10 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல நேரம் என்ன பண்ணணும்? ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் போகணும். ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் செக்ஷன் 10 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படி என்ன பண்ணணும்? ஒரு அக்ரிமெண்ட்டை செயல்படுத்த சொல்லி என்ன பண்ணணும்? நீங்க சூட்டு தான் போடணும். நீங்க என்ன பண்ணணும்? சிவில் கோர்ட்ல போய் சூட்டு தான் போடணும். ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல என்ன பண்ணணும்? ஒப்பந்தத்தை நிறைவேற்றுக, ஏற்றதை ஆற்றுக, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்லாம் நீங்க சூட்டு போடணும். ஆனா இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் செக்ஷன் 7 ஆஃப் ஆக்ட் கீழே என்னது? செக்ஷன் 7 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் கீழே ஒரு ஆர்பிட்ரேஷன் இருந்தா இந்த சிவில் கோர்ட்டுக்கு என்ன இருக்கு? பார் இருக்கு. சிவில் கோர்ட்டுக்கு போனா இந்த கேஸ் செல்லாது. சிவில் கோர்ட்டுக்கு போனா இந்த கேஸ் செல்லாது அப்படின்னு செக்ஷன் 5 and 8 ஆஃப் தி ஆக்ட் சொல்லுது. செக்ஷன் 5 and 8. செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. 8 என்ன சொல்லுதுன்னா, சிவில் கோர்ட்ல நீங்க கேஸ் நம்பர் பண்ணி அனுப்பிச்சாலும் கூட ஆர்பிட்ரேஷன் என்ன பண்ணலாம்? நீங்க நடத்தலாம். அப்படியே ஆர்பிட்ரேஷன் நடத்தி ஆர்பிட்ரேஷன் என்ன அவார்டு கொடுக்குதோ அதுதான் செல்லும். சிவில் கோர்ட் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் செல்லாதுன்னு சொல்றாங்க 8ல அந்த ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டை சிவில் கோர்ட் நடத்தி அதுல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் செல்லாது, ஆர்பிட்ரேட்டர் கொடுக்குற அவார்டு தான் செல்லும்னு சொல்றாங்க செக்ஷன் 8ல. அப்படி சிவில் கோர்ட்ல பெண்டிங் இருக்கிற சூட்டு ஒருவேளை ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு வந்தா சிவில் கோர்ட் என்ன பண்ணணும்? அந்த சூட்டை ரிட்டர்ன் தான் பண்ணணும் ஆர்பிட்ரேட்டருக்கு போக சொல்லி. அதர்வைஸ் நடத்தக்கூடாது, நடத்தினாலும் செல்லாதுன்னு சொல்லுது இந்த செக்ஷன் 8. செக்ஷன் 8 புரியுதா உங்களுக்கு? இது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் எத்தனாவது? 4. ஓகே. 5 என்ன ஆக்ட்? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும். அதுக்கு அடுத்தது காப்பி ரைட் ஆக்ட். காப்பி ரைட் ஆக்ட் இந்த காப்பி ரைட் ஆக்ட்ல 1957 இதுல செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, என்ன செக்ஷனு? 31(1)(b). ஸ்டாச்சுட்டரி லைசன்ஸ் சார். தெரியாது மாமா. இந்த காப்பிரைட் ஆக்ட்ல உங்களுக்கு காப்பிரைட்டு அது சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா வந்தா நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க போய் சிவில் கோர்ட்ல கேஸ் போட முடியாது. சிவில் கோர்ட்ல கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சிவில் கோர்ட்ல கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இம்ப்ரீச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் அப்படிதானமா? சார் செக்ஷன் சார் 31(1)(b). 31(1)(b). அதுக்கு அடுத்தது 6 பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 செக்ஷன் 15(2). இப்ப பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்ல செக்ஷன் 15ல என்ன சொல்றாங்கன்னாங்க, சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன். சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி டிஸ்பியூட் பிட்வீன் தி எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர். ஒரு எம்ப்ளாயருக்கு இடையே சம்பளத்தை குறித்து, சம்பளம் குறித்து எதனா சண்டை வந்தா, சம்பளம் கொடுக்கல,
இன்கிரிமெண்ட் கொடுக்கல, ப்ரொமோஷன் கொடுக்கலன்னு எதனா ஒரு சண்டை வந்துச்சுன்னா சிவில் கோர்ட், இது என்னது, பியூர்லி சிவில் ரைட்டு. நான் வேலை செஞ்சா எனக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்றது என்னது, இட் இஸ் ஏ ரைட்டு given by the wages act. பட் நான் இந்த ரைட்டை சிவில் கோர்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமானா முடியாது. நான் எங்க போகணும், லேபர் கோர்ட்டுக்கு தான் போகணும். எங்க போகணும், லேபர் கோர்ட்டுக்கு தான் போகணுமே தவிர நான் எங்க போக முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா சிவில் கோர்ட்டுக்கு எக்ஸ்பிரஸா பார் இருக்கு, சிவில் கோர்ட்டுக்கு எக்ஸ்பிரஸா பார் இருக்கு. அதுக்கு அடுத்தது 7 கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கன்சூமருக்கு, அதாவது டிஃபெக்டிவ் சர்வீஸ்னு இருந்தா அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணாரு டாக்டர், உள்ள ஹெல்மெட் வச்சு தைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வடிவேல் காமெண்ட்ல வரும் தெரியுமா. இந்த மாதிரிலாம் தப்பா ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு, என்ன டிஃபெக்டிவ், அமேசான்ல பொருள் வாங்கினா ஓடாத மிஷினை கொடுத்துட்டாங்க, ஓட்ட போட்ட துணியை கொடுத்துட்டாங்க, இப்படின்லாம் நீங்க எதனா ஒன்று போட்டா என்ன பண்ணணும், நீங்க பூரா கன்சியூமருக்கு தான் போகணுமே தவிர நீங்க என்ன பண்ண முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுது இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதுக்கு அடுத்தது 8 தானே, இந்த நம்பர் கரெக்டா பாத்துக்கணும், நான் நம்பர் போட்டு எழுதல. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955, ஈசி ஆக்ட். எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம், அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம். இதெல்லாம் தமிழ்ல எல்லாம் படிச்சு வைக்கணும். செக்ஷன் 6E, செக்ஷன் 6E. இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த பொருள்கள்லாம், அத்தியாவசிய பொருள்கள்லாம் பதுக்கி வைக்கிறது, குடோன்ல வச்சுக்கின்னு விலை ஏத்துறது. என்ன பண்றது, திடீர்னு பூண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, பூண்டு எல்லாம் அடக்கி வச்சிருவான், திடீர்னு பூண்டு 300 ரூபான்னு விற்கும். 30 ரூபா விற்கிற பூண்டு 1/4 கிலோ 300 ரூபான்னுவான். திடீர்னு போன வாரம் போய் இஞ்சி ஒரு 1/4 கிலோ கொடுங்கண்ணா, சார் கிலோ 350 ரூபான்னா. இஞ்சிலாம் 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு 50 ரூபாய்க்கு காய் வாங்கினா ரெண்டு இஞ்சி என்ன பண்ணுவாங்க, எங்க ஊர்ல சும்மா தானடா போட்டுருந்தாங்க, தீநாள், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலாம், காய் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா இதெல்லாம் ஒன்று போட்டு விட்டுருவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருளை பதுக்கி விளையாத்துறது, ஆர்டிபிஷியல் டிமாண்டை உருவாக்குறது. ஆர்டிபிஷியல் டிமாண்டை உருவாக்குனா அந்த குடோனு, அந்த பிசினஸ் எல்லாம் சீஸ் பண்ணிடலாம். கலெக்டர் என்ன பண்ணலாம், சீல் வச்சு அதெல்லாம் கைப்பற்றிடலாம். கேஸ் எல்லாம் பதுக்கி வைக்கிறாங்க, கேஸ் விளையாத்துறதுக்கு டிமாண்டை கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த பொருள் எல்லாம் பறிமுதல் பண்ணி கவர்மெண்ட்டே விற்கலாம், இல்ல அந்த குடோனு எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எடுத்துக்கினா அதுக்கு எதிராக நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது. செக்ஷன் 6E எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட்ல எக்ஸ்பிரஸ் பார் இருக்கு. தி சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி எசென்சியல் கமாடிட்டி டிஸ்பியூட்ஸ். ஓகேவா? ஓகே. 8, 9, ஐயோ 19க்கு இது இப்பதான் நாம 9 வந்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது எம்ஏ ஆக்ட். ஏமா மைக் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுமா. எம்ஏ ஆக்ட் 1958 செக்ஷன் 175. நாம எம்ஏ ஆக்ட்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ், லைசன்ஸ் இல்ல, சாயங்காலம்னா ஒவ்வொரு ஆளையும் நிறுத்தி ஊதுன்றாங்க, இப்படியே நாம படிச்சுட்டோம். ஆனா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காம்பன்சேஷன் வேணும் அப்படின்லாம் போனா நம்ம என்ன பண்ணணும், இந்த எம்ஏ ஆக்ட்ல 166 எம்ஏ ஆக்ட் படி என்ன பண்ணணும், நாம ட்ரிபுனல், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ட்ரிபுனல் தான் போகணுமே தவிர நாம என்ன பண்ண முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இந்த 175ல பார் இருக்கு, 175ல பார் இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல எந்த ரைட் நாக்க வந்துச்சுன்னா
அந்த ரைட்டை நீங்க எங்க போய் கிளைம் பண்ணணும்? ட்ரிபுனல்ல தான் கிளைம் பண்ண முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு தேர் இஸ் எ பார் அண்டர் செக்ஷன் 175. 175. ஓகே. 10. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், ஐடி ஆக்ட். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 18(1). இது 1947 செக்ஷன் 18 சப்கிளாஸ் 1. இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ், அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் வந்து டிஜே சிலபஸ். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் இருந்தா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்லாம் எங்க போகணும்? லேபர் கோர்ட்டுக்கு தான் போகணும். என்ன பண்ண முடியாது, இங்க இண்டஸ்ட்ரியல் இதுக்கு எல்லாமே ட்ரிபுனல் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ்க்கு எல்லாம் ட்ரிபுனல் இருக்கு, ட்ரிபுனலுக்கு தான் போகணும். நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த 18(1)ல சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு பார் இருக்கு. இது என்னது? எக்ஸ்பிரஸ் பார். 10. 11. இன்கம் டாக்ஸ் ஆக்ட், ஐடி ஆக்ட். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல 293 செக்ஷனை 293. டிஸ்பியூட் இன்கம் டேக்ஸ்ல டிஸ்பியூட் வந்தா, இன்கம் டேக்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கு எதனா சண்டை சச்சரவுகள் வந்தா நோட்டீஸ் அனுப்பிட்டான். நேத்து கூட பார்த்தேன், எவ்வளவு ஒரு காய்கறி வியாபாரிக்கு 3 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டணும்னு ஒரு நோட்டீஸ் வந்துக்குதுன்னு நேத்த காலையிலேயே பார்த்தேன். ஏதோ ஒரு நியூஸ்ல 3 கோடிக்கு டாக்ஸ் கட்டுன்னு வந்திருக்குதான். இப்ப இதை தூக்கின்னு நான் கோர்ட்டுக்கு போக முடியுமா? இந்த நோட்டீஸை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு போக முடியாது. அப்போ இங்க சிவில் கோர்ட்டுக்கு என்ன இருக்கு? பார் இருக்கு. எங்க? செக்ஷன் 293. அடுத்தது தமிழ்நாடு ஆக்டுக்கு வந்துடலாமா? தமிழ்நாடு ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் நிக்கிறது 12. தமிழ்நாடு ஆக்ட் தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி ஆக்ட். உங்களுக்கு நல்லா தெரியும் ஹெச்ஆர்என்சி ஆக்ட். ஹெச்ஆர்என்சி ஆக்ட் 1959. இந்த வீடியோவை எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு லைஃப் லாங் உதவும் இந்த வீடியோ. இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் 1956ல ஒரு ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு இந்து ரிலிஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என்டாமெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தா அந்த சொத்துக்கள் சம்பந்தமா முன்சிப் கோர்ட்லயோ சப் கோர்ட்லயோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ கேஸ் போட முடியுமானா போட முடியாது. ஒரு ஹெச்ஆர்என்சி சம்பந்தப்பட்ட சொத்து குறித்து சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கானா இல்ல. ஆனா எங்க ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே நான் கோயில் சொத்துல குடியிருக்கிறேன், நான் 50 வருஷமா கோயில் சொத்துல குடிக்கிறேன், எனக்கு காலி பண்ணக்கூடாது, 50 வருஷமா கோயில் சொத்துல இருக்கிற சொத்து எனக்கு தான் அட்வர்ஸ் போர்ஷனு, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன காலி பண்ண பாக்குறான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க டிக்ளரேஷன் கேட்கறது. ஹெச்ஆர்என்சியை பாத்தியா சாத்தாமிய சொத்து பாத்தீங்கன்னா பட்டா சிட்டா அடங்கலி ஏரிஸ்ட் எல்லாம் ஹெச்ஆர்என்சி கோயில் நிற்கும். இவன் என்ன பண்ணுவான், இந்த சொத்தை நான் தான் அனுபவிச்சுக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் டிஸ்டர்ப் பண்றான்னு ஒரு பேரஞ்சிக்ஷன் சூட்டை போட்டு வாங்கி வச்சு நிற்பான். நாட் ஆடிங் தி நெசசரி பார்ட்டி. இந்த மாதிரி 1000 திலாலங்கடி பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு பூரா ஹெச்ஆர்என்சி ப்ராப்பர்ட்டி மேலேயும் சூட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லா கோர்ட்லயுமே இருக்குது, எல்லா முன்சிப் கோர்ட்லயும் சப் கோர்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் இந்த மாதிரி ஹெச்ஆர்என்சி அகைன்ஸ்டா 100கணக்கான வழக்குகள் இருக்கு. ஒரு கேஸ் கூட நிக்காது ஆஸ் பர் செக்ஷன் 108 ஆஃப் தி ஆக்ட். இந்த 108னா ஆம்புலன்ஸ் இதுல அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சர். இந்த 108 இந்த 108ல எக்ஸ்பிரஸ் பார் இருக்கு. இந்த ஆக்ட்ல இந்த 108ல எக்ஸ்பிரஸ் பார் இருக்கு. ஹெச்ஆர்என்சி சம்பந்தப்பட்ட எந்த சொத்துக்கும் எந்த பிரச்சனைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது,
சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது. உங்களுக்கு எதனா பிரச்சனை ஜாயிண்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சிக்கு நீங்க மனு போட்டு அங்க ஜாயிண்ட் கமிஷனர் கோர்ட் ஆஃப் ஜாயிண்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி அது ஒரு கோர்ட்டு, அங்கதான் நீங்க போகணும். அவர்கிட்டயும் ஆகலையா கமிஷனர் ஹெச்ஆர்என்சிக்கு போகணும். அவர்கிட்டயும் ஆகலைன்னா ஹைகோர்ட்டுக்கு ரிட்டு தான் வரணுமே தவிர சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. முடிஞ்சா ஹைகோர்ட்டுக்கு வாங்க, ஏன்னா அது கவர்மெண்ட் சொத்து அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்க கமிஷனரை பார்ட்டியா சேர்த்து ரிட்டு போடலாம். சிவில் கோர்ட்ல சூட்டை போட்டீங்கன்னா சூட்டு செல்லாது, சூட்டு செல்லாது. தேர் இஸ் எக்ஸ்பிரஸ் பார் அண்டர் செக்ஷன் 108 ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட். ஹெச்ஆர்என்சி ஆக்ட் புரிஞ்சா? அடுத்தது 13 தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட் 1923. தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட் 1923. தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட், தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட் 1923. இதுல செக்ஷன் 14 எனக்கு சர்வே பண்ணது தப்பு, என்ன சப்டிவிஷன் பண்ணது தப்பு, என்ன அப்படி ரீசர்வே பண்ணுங்க, என்ன எஃப்எம்பி தப்பு, இப்படின்லாம் நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது. இப்படிலாம் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது. ஏன்னா சிவில் கோர்ட்டுக்கு பார் இருக்கு செக்ஷன் 14ல. இன்னொரு ஆக்ட் இருக்கு, பதினாலு தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. பட்டா அண்டு பாஸ்புக் ஆக்ட் 1983. இந்த ஆக்ட், இந்த ஆக்ட்லயும் செக்ஷன் 14 பட்டா எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சூட்டு போட முடியுமானா போட முடியாது. நம்மளுக்கு நிறைய பேர் போடுவாங்க, இந்த சொத்து எனக்கு தான் அப்படின்னு தாசில்தார ஒரு பார்ட்டியா சேர்த்து எனக்கு தான் பட்டா கொடுக்கணும், இல்லைனா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பட்டா கொடுக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு தான். இப்படி என்ன பண்ணக்கூடாது, பட்டா டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சூட்டை போடுவாங்க. யாரு? தாசில்தார பார்ட்டியா சேர்த்து. இப்படிலாம் தாசில்தாருக்கு எகென்ஸ்டா பட்டா பாஸ்புக்கு யார் அத்தாரிட்டினா தாசில்தார் தான் அத்தாரிட்டி. ஆர்டிஓ பட்டா கொடுங்கன்னு ஆர்டர் போட முடியுமானா முடியாது. பட்டா அப்பீல டிசைன் பண்ணலாம், ஆனா பட்டா கொடுக்கறது யாரு கொடுக்க முடியும்? அப்போ டைரக்டா ஆர்டிஓவோ கலெக்டரோ பட்டாவை இஷ்யூ பண்ணவோ பட்டாவை கேன்சல் பண்ணவோ முடியாதோன்னா முடியாது. அவங்க எதா இருந்தாலும் டைரக்ஷன் கிவன் டு தாசில்தார் தான் பண்ண முடியுமே தவிர அவங்களே பண்ண முடியுமா? கலெக்டரும் ஆர்டிஓனா பண்ணக்கூடாது, பண்ணா செல்லாதுன்னு இப்ப ரீசெண்டா 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ பட்டாவுக்கு ஓனர் யாருன்னா தாசில்தார் மட்டும்தான். பட்டாவுக்கு ஓனரு தாசில்தார் மட்டும்தான். தாசில்தார் தான் கொடுக்கவும் முடியும், தாசில்தார் தான் மாற்றவும் முடியும், தாசில்தார் தான் ரத்தும் பண்ண முடியும். அப்ப தாசில்தாருக்கு தான் நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்பலேட் அத்தாரிட்டியா இருந்தா. ஆனா அவங்களே கொடுங்கன்னு சொல்றதுக்கு அவங்களே ஆர்டர் போடவும் முடியாதுன்னு சொல்லி இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு சூப்பர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ பட்டா சம்பந்தமா எதனா இருந்தா, பட்டா பாஸ்புக் சம்பந்தமா ஏதாச்சும் டிஸ்பியூட் இருந்தா சிவில் கோர்ட் ஆஃப் நோ ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்பிரஸ் பார் இருக்கு செக்ஷன் 14ல. அப்படி எதனா சிவில் கோர்ட்ல கேஸ் இருந்தா அதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் செல்லாது. 14 ஆயிடுச்சா? 15 ஆர்எல்டி ஆக்ட், இப்படி ஒரு ஆக்ட் இருக்குது. ரெண்ட் கண்ட்ரோல் ஆர்சிஓபின்னு ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 இருந்தது. இது என்ன பண்ணிட்டாங்க 2017 சார் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட்லயும் 14ல பார் இருக்கு சார். வரேன் இரியா, வரேன் அப்பா, வரேன் லைனா வர இருங்க. 19 ஆக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், ஓகேவா? இந்த தமிழ்நாடு ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட், ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டெனன்ட்ஸ் அண்ட் ஆக்ட் 2017. இந்த ஆக்ட்ல செக்ஷன் 4ல பார் இருக்கு.
என்ன இருக்கு? ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு இருந்தா ரெண்ட் ட்ரிபுனல், ரெண்ட் கோர்ட் ஆர் ரெண்ட் ட்ரிபுனல் தான் என்ன பண்ண முடியும்? இந்த கேஸ் எல்லாம் நடத்த முடியும். சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி ரெண்ட் மேட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு கேஸ் இருக்கு, முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப்னு ஒரு கேஸ், அதுக்கு நோட் பண்ணி வச்சுக்காங்க. முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப். ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் ஜே, ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் ஜே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப 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 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இந்த ஆர்எல்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும். முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப், முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் என்னது. இதுல எந்தெந்த டிஸ்பியூட் எல்லாம் செக்ஷன் 4 ஆஃப் ஆர்எல்டி ஆக்ட் கீழே ட்ரிபுனலுக்கு வரும், எந்தெந்த டிஸ்பியூட் எல்லாம் சிவில் கோர்ட்டுக்கு வரும்னு ரெண்டா பிரிக்கிறாரு இந்த ஆக்டை. இந்த ஆக்டை ரெண்டா பிரிக்கிறாரு. செக்ஷன் 4ல ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிற கேஸுங்களுக்கெல்லாம் தான் என்ன பண்ணும், சிவில் கோர்ட் ஹாஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன். அக்ரிமெண்டே இல்லைன்னா சிவில் கோர்ட்டுக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இதுன்னு சொல்றாரு. அப்போ அக்ரிமெண்ட் இருந்தா சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. அக்ரிமெண்ட் இல்லைன்னா சிவில் கோர்ட்டுக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, ரெண்ட் கண்ட்ரோல் ட்ரிபுனலுக்கு என்ன இல்ல, ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காரு இந்த முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப் பண்ற கேஸ்லால. ஓகேவா? அப்போ ஒரு என்ன பண்ணலாம், இத ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஜூரிஸ்டிக்ஷனை. அப்போ ரெண்ட் கண்ட்ரோல்ல அக்ரிமெண்ட் இருந்தா என்ன பண்ணணும், சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. எத்தனை ஆச்சு? 15 ஆச்சா? 16ஆ? கரெக்டா? 16 தானே? கரெக்ட் தான் சார். தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இத லேண்ட் சீலிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. லேண்ட் சீலிங் ஆக்ட். லேண்ட் சீலிங் தெரியும் தானே? லேண்ட் சீலிங் ஆக்ட் ஒரு ஆள் 5 ஏக்கராவுக்கு மேல வச்சிருக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாங்களா? இப்பெல்லாம் ஒரு மினிஸ்டர் 3000 ஏக்கரா 5000 ஏக்கரா வச்சுங்கிறான். அவங்களுக்குலாம் ஏன் இந்த ஆக்ட் பொருந்துறதுன்னு தெரியல. இந்த ஆக்ட் படி செக்ஷன் 107ல ஒரு சொத்தை லேண்ட் சீலிங்ல கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா சிவில் கோர்ட்ல போய் மீட்க முடியுமானா மீட்க முடியாது. இந்த ஆக்ட் கீழே ஒரு சொத்துல கவர்மெண்ட் கையை வச்சுட்டா நீங்க என்ன பண்ண முடியாது. லேண்ட் சீலிங்ல இந்த ஆக்ட் கீழே ஒரு சொத்தை எந்த நடவடிக்கை எடுத்தாலும் செக்ஷன் 107 கீழே என்ன பண்ண முடியாது, அந்த சொத்து சம்பந்தமா சிவில் கோர்ட்டுக்கு போகவே முடியாது. லேண்ட் சீலிங்ல கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க, அந்த சொத்தை இப்ப டிக்ளரேஷன் போடுறது, பழைய பட்டா வச்சுக்கின்னு இது எங்க பாட்டன் சம்பாதிச்ச சொத்து எங்களுக்கு தானே ஒரு டிக்ளரேஷன் சூட்டு போட்டுருப்பாங்க. கடைசியில் பார்த்தா கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, லேண்ட் சீலிங்ல எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் எதனா லேண்ட் சீலிங்ல சம்பந்தப்பட்ட சொத்தா இருந்தா செக்ஷன் 107ல பார் இருக்கு. லேண்ட் சீலிங்னா 107, ஹெச்ஆர்என்சினா 108. இந்த மாதிரிலாம் குறுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட், தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட், இப்படி ஒரு ஆக்ட் இருக்கு. லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் கவர்மெண்ட் சொத்தை ஆட்டையை போட்டு எனதுன்னு சொல்றது. கவர்மெண்ட் சொத்தை பிடிச்சி வச்சுக்கின்னு நாம என்ன பண்றது, என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றது, நான் 50 வருஷமா ஓட்டினுக்கிறேன், எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, சொத்து எனக்கு தான் சொல்றது. அப்போ செக்ஷன் 27 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் அட்வர்ஸ் போர்ஷன் யாருக்கு மட்டும் தான் பொருந்தும், இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிக்கு தான் பொருந்தும். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எத்தனை அர்த்தம் நீ வச்சிருந்தாலும் அது என்க்ரோச்மெண்ட் தான், அது என்க்ரோச்மெண்ட் தான். இதுலயும் செக்ஷன் 14, இதுலயும் செக்ஷன் 14
தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீ என்க்ரோச்சரா இருந்தா நீ என்ன பண்ண முடியாது? சிவில் கோர்ட்ல ரெமெடி கிடையாது. சிவில் கோர்ட்ல ரெமெடி கிடையாது. சிவில் கோர்ட்டுக்கு போகவும் முடியாது. சிவில் கோர்ட்டுக்கு போகவும் முடியாது. ஓகே. 18 தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 156. இப்போ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் உங்களுக்கு தெரியும். கோஆபரேட்டிவ் சொசைட்டியில பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்கிறாங்க, நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நிறைய டிஸ்பியூட் இருக்கு. இவங்கெல்லாம் எங்க போகணும்? இவங்கெல்லாம் ரெஜிஸ்டார்னு ஒருத்தர் இருப்பான், அத்தாரிட்டி. அவன் தான் ரெஜிஸ்டார் கோர்ட்னு ஒன்று இருக்கும், அங்கதான் போகணும். இவங்கெல்லாம் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது. 19 தமிழ்நாடு பப்ளிக் பெர்மிசஸ் ஆக்ட். தமிழ்நாடு பப்ளிக் பெர்மிசஸ் ஆக்ட் செக்ஷன் 15. தமிழ்நாடு பப்ளிக் பெர்மிசஸ் ஆக்ட் செக்ஷன் 15. செக்ஷன் 15 இங்க என்ன சொல்றாங்கனாக்கா, சிவில் கோர்ட்டுக்கு இந்த ஆக்ட் கீழே என்ன இல்லை. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஐடி ஆக்ட் 2000. ஐடி ஆக்ட் 2000. நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல எடுக்கிற எந்த நடவடிக்கைக்கும் என்ன பண்ண முடியாது, எந்த ரைட்டுக்கும் என்ன பண்ண முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாது. சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாது. இம்மாரல் டிராபிக் ஆக்ட். இம்மாரல் டிராபிக் ஆக்ட் அப்படின்னா என்ன? விபச்சார தடுப்பு சட்டம். இந்த இம்மாரல் டிராபிக் ஆக்ட்ல பிராத்தல் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பிராத்தல் பண்றதுக்காக ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டாவோ, இல்ல வீட்டை வித்தாவோ, வீட்டை வாங்கினாவோ, அடமானம் வச்சாவோ, இல்ல அக்ரிமெண்ட் போட்டாவோ, சேல் டீட் பண்ணாவோ, கிஃப்ட் பண்ணாவோ, இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸ் பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாய்டுன்னு சொல்றாங்க இந்த ஆக்ட்ல. அதெல்லாம் வாய்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு எதிராக, இந்த இம்மாரல் டிராபிக் அகைன்ஸ்டுக்கு எதிராக, இந்த பிராத்தல் ஹவுஸ் லேண்ட்ஸ்க்கு எதிராக நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கோர்ட்ல போய் நீக்க முடியுமா? அதெல்லாம் வாய்டு இல்ல, வாய்டபுள், வேலிடுன்னு எதனா டிக்ளரேஷன் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. ஏன்னா இம்மாரல் டிராபிக் ஆக்ட்ல என்ன பண்றாங்க, தி சிவில் கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி சப்ஜெக்ட் மேட்டர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் இது அப்படியே நான் யோசனை பண்ணா வந்துனே இருக்கும். நான் கொஞ்சமா நோட்ஸ் போட்டேன். இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா, தி சிவில் கோர்ட் ஹாவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை தி சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் மேட்டர் என்னம்மா நீங்க பாத்தீங்கன்னா எது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் தானே சார் போக முடியும்? அதுவுமே வந்து இதுலதான் வருமா சார், பேர்ல தான் வருமா சார்? ஏமா ரிட்டுக்கும் என்ன, ரிட்டு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுமா. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு, கான்ஸ்டிடியூஷனல்லே ரெமடியும் இருக்கு. வேர் தேர் இஸ் ஏ ரைட் தேர் இஸ் ஏ ரெமடி. அவங்க உங்களுக்கு ரைட் கொடுத்ததே கான்ஸ்டிடியூஷன், ரெமடியும் கான்ஸ்டிடியூஷனே கொடுக்குது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரிட்டுக்கும் சிவில் கோர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையா. சிபிசி ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பொருந்தாதுமா. இந்த சிபிசி இருக்குல்ல, இது ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பொருந்தாது. சிவில் கோர்ட்டு சிபிசி கவர்ன் பண்ணுது. இந்த சிபிசி ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பொருந்துமானா பொருந்தாது. ஹைகோர்ட்டுக்கு தனியார் ரூல்ஸ் இருக்குது, ஒரிஜினல் சைட் ரூல்ஸ், அப்ளைட் சைட் ரூல்,
அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரூல்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ், அவங்க ரூல்ஸ் தான் கவர்ன் பண்ணுமே தவிர சட்டம் கவர்ன் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிட்டுக்கு இதெல்லாம் பொருந்தாது. இட் இஸ் நாட் ஏ சிவில் கோர்ட். ரிட்டுன்றது தனி ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே சார். இப்ப இந்த ஐடி ஆக்ட், இம்மாரல் டிராபிக் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ஆக்ட், என்டிபிஎஸ் ஆக்ட், அப்புறம் இது டான்பிட் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய கிரிமினல் ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கிரிமினல் லாட்ஸ் இருக்கு. பிஎம்எல்ஏ ஆக்ட். இங்கெல்லாம் சொத்தை ஜப்தி பண்ணுவாங்க. இங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிடுவாங்க, சீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சீசிங்க்கு எகென்ஸ்டா நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு போக முடியுமானா போக முடியாது. சார் இடி அதாம பிஎம்எல்ஏ ஆக்ட். ஏமா இப்படி இருக்கிற? ஏய், கொஞ்சம் சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு சார் நீங்க சொல்லும் போது. பிஎம்எல்ஏ ஆக்ட்ன்றது தான் இடி. இதுதான் இடி. இப்ப செந்தில் பாலாஜி எல்லாம் 1000 கோடி ரூபாய் சொத்து எடுத்துட்டாங்க, இந்த பக்கம் ஒரு ஆளுக்கு 2000 கோடி சொத்து எடுத்தாங்க, இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. இந்த சொத்தெல்லாம் மீட்க முடியுமா சிவில் கோர்ட்ல கேட்டா மீட்க முடியாது. இப்போ இந்த மாதிரி லைனா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய ஆக்டுக்கு என்ன இல்ல, எக்ஸ்பிரஸ் பார் இருக்கு. இந்த சிவில் கோர்ட் பக்கமே வராதீங்கன்னு சொல்லுது இந்த ஆக்ட்லாம். சிவில் கோர்ட்டுக்கு பக்கமே வராதுன்னு சொல்லுது. இப்போ இந்த செக்ஷன் 9 சிபிசியை புரிஞ்சுக்கிறீங்கன்னா தான் முதல்ல நாம முழு வக்கீலாக முடியும், அப்பதான் ஜட்ஜ் ஆக முடியும். அப்போ ஒரு வழக்க இடத்த இடத்துலயே இந்த வழக்கு செல்லுமா செல்லாதான்னு உங்களுக்கு ஒரு அறிவு வளரணும் அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு 20-30 வகையான ஆக்டுங்களை நீங்க படிச்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் ஏன்டா நான் எழுதுறது சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் தானே, எனக்கு எதுக்கு இந்த சட்டம்லாம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்னா இதுதான் உங்களுக்கு சிலபஸ். நீங்க ஒரு முழு ஜட்ஜா இருக்கணும்னா எந்த சட்டத்துல என்ன பார் இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு சூட்டை நம்ம முன்சிப்பா தானே இருக்கிறா, எனக்கு எதுக்குன்னா முன்சிப்புக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரியணும். கொடுக்குற கேஸ் எல்லாம் நம்பர் பண்ணிவிட்டு அப்புறமா யார் திட்டு வாங்கறது? அப்போ யாருன்னா ஒரு நல்ல பிபி ஜிபி வந்து அமைஞ்சிட்டு எப்படி இந்த கேஸை நம்பர் பண்ணீங்க, கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டான்னு கேட்டா அதுக்கு யார் பதில் சொல்லணும்? நாம தான் பதில் சொல்லணும். இல்லைன்னா நான் லெட்டர் போடுறேன் ஆர்ஜிக்கு, இந்த ஜட்ஜுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுவான். ஓகேவா? இதெல்லாம் என்ன பாருன்னு சொல்றாங்க? எக்ஸ்பிரஸ்லி பார்டு சார். எக்ஸ்பிரஸ்லி பார்டுன்னு சொல்றாங்க. அதாவது வெளிப்படையா இந்த சட்டத்திலே என்ன பண்றாங்க, இதுக்கெல்லாம் சிவில் கோர்ட்டுக்கு போகாத, போனா செல்லாது கேஸ்ன்னு சொல்றாங்க. போனா செல்லாதுன்னு சொல்றாங்க. இப்ப இம்ப்ளாய்ட்லி பார் இன்னொன்னு எங்கேயோ ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சரி, அப்படியே இருக்கட்டும், ரொம்பலாம் குழப்ப வேண்டாம். இப்ப ரீசெண்டா ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் ஜே பெஞ்சில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 கரெக்டா? 1908 தானே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்தது. ஆமா சார். இந்த ஆக்ட்ல 2 விஷயம் இருக்கு. இந்த ஆக்ட்ல ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆயிடுச்சு, ஒரு பத்திரத்தை பதிவு செய்ய மாட்டாங்க, அப்போ என்னோட உரிமை பாதிக்கப்படுது அப்படின்லாம் தெரிஞ்சா டைரக்டா ரிட்டு போட்டா செல்லுமானா செல்லாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. டைரக்டா ரிட்டு போட்டா செல்லுமா செல்லாதான்னு கேட்டா டைரக்டா ரிட்டு செல்லாது. உங்களுக்கு ஏதாச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல எதனா பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரும் உங்களுக்கு ஆர்டர் போடலன்னா டிஐஜி, டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்பீல் போங்க. அவரும் பண்ணலன்னா ஹைகோர்ட்ல ரிட்டு போடணும். அதர்வைஸ் டைரக்டா ரிட்டு போட்டா செல்லாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து வச்சுக்கிறார். யாரு? எஸ்எம்எஸ்ஜே. நீங்க எடுத்துக்காட்டாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க கன்சர்ன் போறமுக்கு தான் போகணும். ஒரு சட்டத்துல ஒரு அப்லேட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்குது. பட்டா கொடுக்கலையா ஆர்டிஓ கிட்ட அப்பீல் போ, ஆர்டிஓ கிட்ட போகலையா டிஆர்ஓ கிட்ட ரிவிஷன் போ, அவரும் போடலையா என்ன பண்ண அப்புறமா ரிட்டுக்கு வா. நீ டைரக்டா நேரா ரிட்டுக்கு வரணும்னா அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு
சூப்பரா இந்த ஸ்பெஷல் ஆக்ட்ல என்ன பண்ணுது, அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிய அந்த ஆக்டே முடிவு பண்ணியிருந்தா அந்த ஆக்டுக்குள்ள தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணுமே தவிர சூட்டு போடவோ ரிட்டு போடவோ கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றாரு ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் ஜே வந்து சூப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பெஞ்சில் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. நீங்க வேணா அந்த ஜட்ஜ்மெண்ட் போடுற படிச்சு பாருங்க. இன்னொன்னு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 49 இருக்கு. இந்த செக்ஷன் 49 என்ன சொல்லுதுன்னா, இம்ப்ளைடா ஒரு கம்பல்சரி ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் செக்ஷன் 17 கம்பல்சரி ரெஜிஸ்டரபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 17 கீழே கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அந்த அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வச்சு போடுற கேஸுங்கெல்லாம் செல்லாதுன்னு சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா, இங்க ஒரு இம்ப்ளைடா ஒரு பாரும் இருக்குது. இம்ப்ளைடா ஒரு பாரும் இருக்கு செக்ஷன் 49ல. இந்த மாதிரி இம்ப்ளைடு பார்ல எங்க இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இம்ப்ளைடு பார், இம்ப்ளைடா பார் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் ஆக்ட் எடுத்துக்குவோம். நைன்டீன் 1963 தானே லிமிடேஷன் ஆக்ட் 1963. இதுல செக்ஷன் 3 இப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, சிவில் கோர்ட்டுக்கு போகாதுன்னு எங்கேயுமே சொல்லல. சிவில் கோர்ட்டுக்கு போகாதுன்னு எதுவும் சொல்லல. ஆனா இந்த சட்டத்துல இருக்கிற ஆர்டிகல் 137 ஆர்டிகல் இது கரெக்டா? ஆர்டிகல் 1 to 137 137 ஆர்டிகலுக்கு இது. இந்த சட்டத்துல 137 ஆர்டிகல் இருக்கு. இந்த 137 ஆர்டிகல்ல சொல்லப்பட்ட டைமுக்குள்ளார நீங்க ஒரு அப்பீலோ சூட்டோ அப்பீலோ ஃபைல் பண்ணீங்கன்னா, அதை மீறி ஃபைல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லுது. அப்போ இங்க என்ன பண்ணுது, there is impliedly bar to certain suit by limitation. அதுவே ஒரு கட்டுப்பாடை விதிக்குது, அதுவே ஒரு கட்டுப்பாடை உருவாக்குது. அது இம்ப்ளைடா என்ன சொல்லுது, சில சூட்டுகளை என்ன பண்ணும். அப்போ ஒரு சூட்டு, இப்ப நான் ஒரு ப்ரோனோட் சூட்டு போடுறேன், 3 வருஷம் தான் லிமிடேஷன். இப்ப 3 வருஷம் தாண்டி போட்டா அந்த சூட்டு செல்லுமானே செல்லாது. ஒரு அக்ரிமெண்ட் 3 வருஷம் தான், 3 வருஷம் தாண்டி போட்டா செல்லுமா? செல்லாது. இப்போ ரெக்கவரி ஆஃப் பொசிஷன், 12 வருஷம் தாண்டி போடுறேன், சூட்டு செல்லுமா? செல்லாது. அப்போ என்ன சொல்லுது, சில வழக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு லிமிடேஷனுக்குள்ள போடுன்னு சொல்லுது. அப்போ போடலன்னா என்ன சொல்லுது, இம்ப்ளைட்லி சூட்டு பார் பண்ணுது. அது இம்ப்ளைடா என்ன பண்ணுது, ஒரு சூட்டை செல்லாதுன்னு சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? இது இன்னொரு ஆக்ட் சொல்ற பாருங்க, இன்னும் புரியுற மாதிரி இம்ப்ளைடா. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இப்ப டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல எல்லா செக்ஷனுமே என்ன பண்ணுது, நமக்கு ரைட் கொடுக்குது. எல்லா செக்ஷனுமே ரைட் கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா லீஸ் செக்ஷன் 106, லீஸ் செக்ஷன் 106. அப்போ ஒருத்தன் லீஸ் கூட்டான், என்னை காலி பண்ண சொல்றான், நான் ஒரு சூட்டு போடணும், இல்ல நான் ஒருத்தனை காலி பண்ணணும், நான் ஒரு சூட்டு போடணும், வாடகையே கொடுக்கறதுல இப்போ 2 வருஷம் ஆச்சு வாடகை தரல. எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரான்றான், என்ன கேட்டாலும் நாளைக்கு தரான்றான். என்ன, அவனை நான் காலி பண்ணணும், ஒரு சூட்டு போடணும். டைரக்டா எனக்கு 2 வருஷமா வாடகை தரல, இவனை காலி பண்ணு அப்படின்னு எடுத்த உடனே சூட்டை போட முடியுமானா? சூட்டு போட முடியாது. ஏன்னா 106 ஒரு பார் வச்சுங்கிறான் இம்ப்ளைடா. என்னன்னு வச்சுங்கிறான், மந்த்லி ரெண்ட் கொடுத்தா 15 நாள் நோட்டீஸும், இயர்லி ரெண்ட் கொடுத்தா 6 மாசம் நோட்டீஸும் என்ன பண்ணும்.
வருஷம் வருஷம் வாடகை கொடுக்குற மாதிரி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு மேல லீஸ் கொடுத்துருந்தா 6 months டைம் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 6 மாசத்துக்குள்ள அவன் காலி பண்ணலன்னா தான் நீ சூட்டு போட முடியும். மந்த்லி ரெண்ட் கொடுக்கறதா இருந்தா 15 நாள் டைம் கொடுத்து அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 15 நாள்ல அவன் காலி பண்ணலதான் 16வது நாள் தான் நீ சூட்டு போட முடியும். அதுக்கு முன்னாடியே சூட்டு போட்டா என்னது செல்லாதுன்னு சொல்லுது செக்ஷன் 106 ஆஃப் டிபி ஆக்ட். அப்போ நீ ஒரு எவிக்ஷன் சூட்டை போடணும்னா நோட்டீஸ் மஸ்ட். எல்லா இடத்துலயுமே நோட்டீஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சூட்டு போறதுக்கு. ஆனா லீஸ்ல நீங்க சூட்டு போடணும்னா கம்பல்சரி நோட்டீஸ் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், சூட்டை போட முடியும். நோட்டீஸே கொடுக்காம சூட்டை போட்டா சூட்டு செல்லுமானா செல்லாது, பார் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இம்ப்ளைடா என்ன பண்ணுதுன்னா சில வழக்குகளுக்கு பார் சொல்லுது. லீகல் நோட்டீஸ் எப்பயுமே மஸ்ட் கிடையாது சிவில் சூட்டு போடுறதுக்கு. ஆனா சில இடத்துல கம்பல்சரி போட்டுதான் ஆகணும். உதாரணத்துக்கு செக்ஷன் 80 ஆஃப் சிபிசி. இவன் என்ன சொல்றான், ஒரு கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா நீ சூட்டு போடுன்னா 2 months நோட்டீஸ் கொடுத்து போடு. 2 months நோட்டீஸ் கொடுக்காம சூட்டு போட்டா சூட்டு செல்லாது, சூட்டை டிஸ்மிஸ் தான் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. இருந்தாலும் இம்ப்ளாய்டு என்ன பண்ணுது, தேர் இஸ் ஏ பார் டு ஃபைலிங் சூட், தேர் இஸ் ஏ பார் டு ஃபைலிங் ஏ சூட். இந்த மாதிரி சிபிசில நிறைய சொல்லிட்டே போலாம். சிபிசில ஆர்டர் 2 ஆர்டர்லாம் வேண்டாம், செக்ஷன் 12 பார்க்கலாம், செக்ஷன் 11 பார்க்கலாம். ரெஜுடிகேட்டா ஒரு சூட்டு டிசைட் ஆயிட்டா அது சூட்டுக்கு மேல அப்பீல் தான் போகணுமே தவிர இன்னொரு சூட்டு போட முடியாது. ஒரு சூட்டு பெண்டிங் இருக்கும்போது இன்னொரு சூட்டு போட்டா சூட்டு செல்லாதுன்னு 12ல சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆர்டர் 2 ரூல் 2, ஆர்டர் 2 ரூல் 2. நீ ஒரு முறை சூட்டை போட்டா அதுல விட்டுப்பட்டு போச்சு மறந்துட்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு சூட்டு போட முடியுமானா போட முடியாது. இன்னொரு சூட்டு போட முடியுமா? போட முடியாது. செக்ஷன் 21 ஏசிபிசி ஜூரிசிக்ஷன். ராங் ஜூரிசிக்ஷன்ல ஃபைல் பண்ணிட்டேன், இல்ல அந்த கோர்ட்டுக்கு ஜூரிசிக்ஷனே இல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன கட்டுப்படுத்தாதுன்னு புதுசா ஒரு சூட்டு போட முடியுமானா போட முடியாது. சூட்டு போட முடியுமானா போட முடியாது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ், அதாவது வந்து பாரு, நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் 23 ரூல் 3 ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரி பண்ணிட்டா, காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை நீங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டா திரும்பவும் அந்த காம்ப்ரமைஸ் அகைன்ஸ்டா நீங்க ஒரு சூட்டு போட முடியுமானா 3A பார் இருக்கு, 3A பார் இருக்கு, இன்னொரு சூட்டு போட முடியுமானா போட முடியாது. ஆர்டர் 12 ரூல் 6ல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, ஒரு அட்மிட் பண்ணிக்கினீங்க ஒரு கிளைம்னா என்ன பண்ண முடியாது, டிகிரி கொடுத்துருவாங்க. அந்த டிகிரியை சேலஞ்ச் பண்ண முடியுமா, இன்னொரு சூட்டு போட முடியுமா, அப்பீல் போட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சூட்டும் போட முடியாது, அப்பீலும் போட முடியாது. there is a bar, there is a bar. ஆர்டர் 7 ரூல் 7, ஆர்டர் 7 ரூல் 11. இங்க 6 கிரவுண்ட் இருக்கு. இந்த 6 கிரவுண்ட்ல எந்த கிரவுண்ட் இருந்தாலும் சூட்டு லை ஆகாது. இம்ப்ளைடு கண்டிஷன், இம்ப்ளைடு கண்டிஷன் என்ன பண்ண முடியாது, சூட்டு போட்டா செல்லாது, சூட்டு போட்டா செல்லாது. ஆர்டர் 7 ரூல் 11ல இருக்கிற 6 கிரவுண்ட்ல சூட்டு போட்டா செல்லாது, சூட்டு போட்டா செல்லாது. இந்த மாதிரி இம்ப்ளைடா நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிசிக்ஷன். ஒரு சில வழக்குகளை ஒரு சில கோர்ட்ல மட்டும்தான் போடணும்னு சட்டமே சொல்லுது, சட்டமே சொல்லுது. உதாரணத்துக்கு டிவி ஆக்ட். டிவி ஆக்ட் இஸ் ஏ சிவில் லா, தி ப்ரொசீஜர் என்னது அண்டர் தி கிரிமினல் லா. இதுல நம்ம என்னது இவரு யாரு, பிஎம்பி தான், பிஎம்பி ஆனந்த் வெங்கடேஷ் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்போ டிவி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணுக்குது. ஈவன் தோ இட் இஸ் ஏ சிவில் லா, ஆனா எங்க ஃபைல் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் போடணும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இஸ் ஏ சிவில் லா, ஆனா எங்க ஃபைல் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் ஃபைல் பண்ணு சொல்றாங்க. இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி ஜூரிசிக்ஷன். புரியுதா உங்களுக்கு? இப்போ 125 சிஆர்பிசி இருக்கு, இத மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் போட முடியும், இத மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் போட முடியும். ஆனா
இந்த ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் வந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கிரிமினல் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை இது எடுத்துக்குது. தி ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் படி ஃபேமிலி கோர்ட் இஸ் ஏ சிவில் கோர்ட், ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் இஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஆனா என்ன பண்றாங்க, இந்த ஃபேமிலி கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை என்ன பண்ணுது, இது எடுத்துக்குது. அப்போ 125 சிஆர்பிசி செக்ஷன் 8 ஆஃப் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் படி என்ன ஆகுது, தானாவே ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, இம்ப்ளைடா ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை அக்வயர் பண்ணிக்குது. சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இம்ப்ளைடா என்ன ஆகும், அக்வயர் பண்ணிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம் மேரேஜ், இப்போ இந்து மேரேஜ் பண்ணா, இந்து கல்யாணம் பண்ணா எங்க போகணும், கல்யாணம் பண்றதுக்கு கோயிலுக்கு போகணும், டைவர்ஸ் வாங்குறதுக்கு கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்போ எந்த கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும், சப்கோர்ட்ல போடலாம், சப்கோர்ட்ல தான் போட முடியும். ஏன்னா அந்த கோர்ட்ல தான் என்ன ஆகுது, அதுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ணா என்ன பண்ணணும், இவங்க டைவர்ஸ் வேணும்னா டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட் தான் போக முடியும். வேற கோர்ட்ல இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியுமானா ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி ஜூரிஸ்டிக்ஷன், வேற எங்கேயும் போக முடியாது. இப்ப ஃபேமிலி கோர்ட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. அப்பயும் போகக்கூடாது தான், இருந்தாலும் இந்த ஃபேமிலி கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த லா படி என்ன பண்ணும், அக்வயர் பண்ணணும்னு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் வந்துங்குது. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இந்த இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல எந்த பெட்டிஷன் போடணும்னாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் போட முடியும். வேற எதனா கோர்ட்ல போட முடியுமானா போட முடியாது. ஒரு சக்சஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு ப்ரொபேட் வாங்கணும், என்ன ஒரு லீகல் ஆர்ஷிப் வாங்கணும். நீ எதனா ஒரு எந்த சர்டிஃபிகேட் கேட்டாலும் என்ன, ஒரு கார்டியன் வாங்கணும், எந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலும் எங்க போகணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதான் கோர்ட்டு, வேற கோர்ட்டுக்கு போகவே முடியாது. அப்போ இதெல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ ஒரு பர்டிகுலரா என்ன பண்ணுது, இந்த கேஸ் இந்த சிவில் கோர்ட்ல தான் போடணும், வேற சிவில் கோர்ட்ல போடக்கூடாதுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். இதுக்கு பேர் என்ன, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபேமிலி கோர்ட் இருந்தா ஃபேமிலி கோர்ட்ல தான் என்ன பண்ணணும், கார்டியன் ஓபி போடணும், கஸ்டடி போடணும், HMOP போடணும், மெயின்டெனன்ஸ் போடணும், எல்லாமே என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரே பர்டிகுலர் கோர்ட்டுக்குள்ள வந்து அடங்கிடும். அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் செவரல் கோர்ட்ஸ்ல தனித்தனியா நாம படிக்கணும். ஒரு முன்சிப் கோர்ட்னா வெறும் பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் படிக்கிறதுக்கு இல்லாம முன்சிப் கோர்ட்ல எந்தெந்த கேஸ் எல்லாம் வரும், எதெல்லாம் வராதுன்னு தெரியும். அதே மாதிரி சப்கோர்ட்டை பத்தி படிக்கும் போது வெறும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சப்கோர்ட்ல கேஸ் நடத்தலாம், சப்கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற சொத்துக்கெல்லாம் கேஸ் நடத்தலாம்ல. பர்டிகுலரா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் சப்கோர்ட்ல என்னென்ன லை ஆகுதுன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலா வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அது எதுன்னு பார்க்கணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அதே மாதிரி அது எதெல்லாம் பார்க்கணும். இப்ப டிஃபமேஷன் கேஸ் போடுறோம் சிஆர்பிசில, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மட்டும் தான் போட முடியும், வேற கோர்ட்ல போடவே முடியாது. 200 சிஆர்பி, இது 199 சிஆர்பிசில டிஃபமேஷன் கேஸ் எங்க போட முடியும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மட்டும் தான் போட முடியும், வேற எங்கேயும் போட முடியும். இப்ப ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான், போக்சோ கோர்ட்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான், HHT கோர்ட்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான். இப்படி பர்டிகுலரா ஒரு கோர்ட் ஸ்பெஷலா என்ன பண்ணிருப்பாங்க, கான்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றாங்க. அதாவது ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன பண்றாங்க, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தனியா இருக்கு, ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன் தனியா இருக்கு, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் தனியா இருக்கு, டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் தனியா இருக்கு, பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் தனியா இருக்கு. இப்படி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் தனித்தனியா இயங்குது. இதெல்லாம் ஒன்னு சேர்த்து தான் என்ன பண்ணணும், ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியும். அப்போ ஒரு நீதிமன்றத்துக்கும் என்ன அதிகாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நீதிமன்றம் எந்தெந்த சட்டத்தின் கீழே வர வழக்குகளை விசாரிக்க கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்க கூடாது. குற்றவியல் வழக்கிலேயே ஒரு ஸ்பெஷல் லா ஒன்று இருக்கு, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். நல்லா தெரிஞ்சுவாங்க,
என்ஐ ஆக்ட் 1881 82 அது 1881 தான், கரெக்ட் தான். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. இதுல பாத்தீங்கன்னா புறநோட்டு இருக்கு, செக்கு, அப்புறம் என்னது புறநோட்டு, செக்கு, Bill of இன்னொன்னு exchange. இருக்கு. இந்த Bill of பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யாருன்னா பாத்துக்கிறீங்களா? இதை யாருன்னா பாத்துக்கிறீங்களா? நானும் கொஞ்ச நாளமா சுத்தி, நமக்கு பேங்க் சம்மந்தம் இல்லாத காசுக்கிறவங்க போற இடம், நானே பார்த்தது இல்ல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் என்னது, சிவில், இந்த ஆக்ட் சிவில் இன் நேச்சர். இந்த ஆக்ட் சிவில் இன் நேச்சர். இது என்னது, இந்த ஆக்ட் சிவில் ஆக்ட், நிறைய ரைட்ஸ் தான் கொடுக்குது. ஆனா ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் கிரிமினல். அப்போ ஒரு ப்ரோனோட்ல ஒரு பணத்தை கொடுத்தா சிவில் கோர்ட்ல தான் போய் வசூல் பண்ண முடியும். ஒரு செக்ல பணத்தை வாங்கணும்னா சிவில் கோர்ட்டுக்கு தான் போக முடியும், சிவில் கோர்ட்டுக்கு தான் போட முடியும். என்ன, செக் கேஸ்ல 2 கேஸ் 3 கேஸ் போடலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், செக் கேஸ்ல 3 கேஸ் போடலாம். செக்கை கொடுத்துட்டு பணம் கொடுக்கலன்னா 420ல அப்பன்ஸ், 420ல அப்பன்ஸ், இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடலாம். அதுக்கு அடுத்தது செக்கு கொடுத்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா 138 என்ஐ ஆக்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் போடலாம். இது எஃப்ஐஆர், அடுத்தது கம்ப்ளைண்ட் போடலாம். அதுக்கு அடுத்தது இந்த செக்கோட அமௌண்ட்டை ரெக்கவரி பண்றது, ரெக்கவரி ஆஃப் மணி போடலாம், சிவில் சூட். சிவில் சூட். இந்த 3 கேஸும் தனித்தனியா போடணுமான்னு கேட்டா ஒன்னாவே போடலாம். இந்த 3 கேஸும் சைமல்டேனியஸா நடத்தலாம், எதுக்குமே பார் கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட்டு கேஸ்ல இருக்கு நிறைய. இந்த 3 கேஸுமே ஒன்னா போட்டு ஒன்னா நடத்தலாம், ஒன்னா போட்டு ஒன்னா நடத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த என்ஐ ஆக்ட் சிவில் இன் நேச்சர். ப்ரோனோட்டா இருந்தாலும் செக்கா இருந்தாலும் ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டை போடலாம். அடுத்தது ப்ரோனோட்டி செக்கையும் கொடுத்து ஏமாத்திட்டான்னு 420 எஃப்ஐஆர் போடலாம். அது இல்லாம 138 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். என்ன, 3மே ஒன்னா பண்ணலாம், 3மே ஒன்னா பண்ணலாம். ஆனா நம்ம ஆளுங்க எல்லா வக்கீலையும் நான் பார்த்துனுங்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் 138ல கேஸ போடுறாங்களே தவிர மீது ரெண்டு செக்ஷனை இன்வோக் பண்றதே இல்லை. இன்வோக்கு பண்றதுல கம்பல்சரி இதுக்கு மேல நீங்க இந்த 3யுமே ஒன்னா என்ன பண்ணலாம், இந்த செக் கேஸ் போடுற வக்கீலுங்களாம் இந்த 3யும் ஒன்னா போடலாம், 3யும் ஒன்னா போடலாம். எங்க சார் ஃபீஸ் வருது? அதுலதான் கோர்ட் ஃபீ கம்மி, ₹1,00,000 500, இதுனா ₹3000 இல்ல, அதனாலதான் 138 போடுறாங்க. நானு உன்னை பத்தி பேசல, இல்ல சார், கிடைக்கிற காமனாவே இந்த பரிகாரத்தை கேள்வி நான் பத்தி நிறைய பேசுறேன். அட்வொகேட் கிட்ட கேட்டுட்டேன். ஆ, அவங்க சொன்ன பதில் ஒரு 4 பேர் அதுக்கு 4 நான் பேர் என்னன்றா சொல்றாங்க. 138ல நீங்க வந்து அதிகபட்சமா 10,000 ஃபீஸ் கட்டுறதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஃபீஸே தேவையில்லையே, போலீஸுக்கு நீங்க காசு தர தேவையில்லையே, கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடலாம்ல, ஃப்ரீ தானே. இப்பதான் லஞ்ச லாவணி எல்லாம் அழிச்சிட்டாங்கல்ல, நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து 420 எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே. அது அதை விட ஈஸி இல்ல. சார் ஒரு டவுட், இப்போ செக் கொடுத்துட்டு நார்மலா பிரசன்ட் பண்ணாம இருந்தாலே அது 420ல அஃபேர் ஆகுமா சார்? பிரசன்ட் பண்ணி பணம் இல்லைனா தான் சீட்டிங் ஆகும், வெறும் செக் bounce சீட்டிங் பண்ணிடலாம். ஆகாது. ஆமா, Bounce பவுன்ஸ் பண்ணணும். ஆனாதான் சீட் ஆகும். பவுன்ஸ் பண்ணா போலீஸ் கேஸ் பவர்ஸ் டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர். ஆமா, நிச்சயமா செக்ஷன் 420 ஐபிசில எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இட்ஸ் ஏ காக்னிசபிள் ஆஃபென்ஸ். லலிதா குமாரி கேஸ் தெரியுமில்ல. எஸ் சார், எஸ். அப்போ இந்த என்ஐ ஆக்ட் பாத்தீங்கன்னா சிவில் இன் நேச்சர், சிவில் கோர்ட்டுக்கும் போலாம், அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் கிரிமினல். அப்போ என்னன்னாக்கா இங்க 2 ஜூரிஸ்டிக்ஷனுமே இருக்கு, 2 ஜூரிஸ்டிக்ஷனுமே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்துல என்ன ரெமெடி, எங்கெல்லாம் சிவிலுக்கு இருக்கு, எதெல்லாம் கிரிமினல் இருக்கு. கிரிமினல் லாஸ் வந்து சிவில் லைபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. சில சட்டங்கள் எம்ஏ ஆக்ட், நீங்க நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், டிபி ஆக்ட்லாம் சிவில் ரைட்டு ஆஸ் வெல் அஸ் கிரிமினல் லைபிலிட்டியும் இருக்கு. ரெண்டுமே ஒன்னா இருக்கிற சட்டங்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதையும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா?
ஏதோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நல்ல கிளாஸ். உங்களுக்கு இந்த மாதிரி டைம் எடுத்து கிளாஸ் நடத்துறதுக்குலாம் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்த பின்னே டைம் இருக்காது. இப்போ ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு நான் என்னால இந்த மாதிரி கொஞ்சம் படிச்சுட்டு எடுக்க முடியுது. நல்ல ஞாபகம் வச்சுக்குவாங்க. நான் இன்னைக்கு எடுத்த கிளாஸ் ரொம்ப 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 நல்ல கிளாஸ், ரொம்ப முக்கியமான கிளாஸ். நீங்க டீட்டெயிலா இந்த நம்ம ஒரு 25 ஆக்ட் சொன்னோம் எக்ஸ்பிரஸ் பாரு. இந்த ஆக்ட் குறைஞ்சது இந்த ஆக்டை மட்டும்னாலையும் படிச்சுட்டு இதுக்கும் இன்னும் அடிஷ்னலா உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்ட் எதனா இருந்தால் அதையும் சேர்த்து எழுதி செக்ஷனோட எழுதி வச்சுக்குவாங்க. இது உங்களுக்கு லைஃப் லாங் உதவும். சாகிற வரைக்கும் உங்களுக்கு வக்கீல் தொழிலுக்கு இது உதவும். பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங்கை கட் பண்ணிடலாம், அப்புறம் பேசுவோம்.